டெண்டருக்கு ₹1,00,000 பணம் கட்ட உன் மேனேஜர் புறப்படுறாருன்னு தெரியும். ஜனவரி 17ஆம் தேதி என்னோட பிறந்த நாள். முதல்ல என் மாமூல ஒழுங்கா அனுப்பிச்சிட்டு டெண்டருக்கு ஆள் அனுப்பு. இல்ல ₹1,00,000 பணம் எங்களுக்கு, மேனேஜர் பணம் உங்களுக்கு. இப்படிக்கு கரடிரங்க. எதிர்பாராத தாக்குதல் எப்படிப்பட்ட திறமைசாலியும் ஏமாத்திரும். சார், எதிர்பார்த்து தான் நானும் போறேன். பணம் கட்டி ரசீதோட வர்றேன். ஆனந்த் ஜெட்டு வேகத்துல போறாரு, ரசீதோட தான் வருவார். நீ எப்படிங்க வந்த? யாரோ உங்க எதிரிங்க நீங்க கொண்டு போற பணத்தை கொள்ளையடிக்க போறதா கேள்விப்பட்டேன். நீங்க ஒருத்தர் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா திறமை ஆண்கள் கிட்டதான் அதிகமா பிரகாசிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ கத்து கொடுத்த உன்கிட்டே நான் பாராட்டு வாங்கிட்டேன். அதுவே எனக்கு போதும். குருதட்சணை கொடுக்கறா? கட்ட வரல கேட்காம வேற எதை கேட்டாலும் தட்சணை கொடுக்க தயார். அது இருக்கட்டும், முதல்ல பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு ஆபீஸ்ல போய் பாராட்ட வாங்கணும். இந்தங்க. வா. Happy birthday to Geeta. கீதா, உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டானா? இல்லைங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குங்க. ஆனா ஆனா நீங்க இங்க வராம போயிடுவீங்களோன்னு. கீதா, நான் உன் பக்கத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எப்பவுமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனந்த், இங்க கோயத்து குளிசா இருக்காரா? என்ன மூக்கால் நாதஸ்வரம் வாசிக்கிறான்? இங்க குளிசா இருக்காரா?
ராமு என்னடா பாதி மீசோட வர? போகும்போது முழு மிசையா தானே உள்ள போனேன். உள்ளவங்க இப்படி ஆக்கி விட்டாங்க. என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. ஜோசியக்காரர் சொல்படி ரெட் ரோஸ் எனக்கு கிடைச்சிராதான்னு தனிப்பட்ட முறையில ஒரு முயற்சி பண்ணேன். அதுக்கு மீசைக்கு என்னடா சம்பந்தம்? அண்ணே, அவங்க அப்பன் கோடீஸ்வர மாப்பிள்ளையா பாக்குறாரு. நம்ம மாதிரி ஏழை வாழைங்களா இருந்தா அடியாட்களை வச்சு ஒரு பக்கத்து மீசைய மழிச்சு விட்டு போறாங்க. மீசை இருந்தா தானே? எனக்கு தான் மீசையே இல்லையே. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. ஒரு பக்கத்து காதையோ பாதி மூக்கையோ அறுத்து விட்டு விடுவாங்க. ஆமா, இப்ப என்னடா பண்றது? பேசாம வாங்க போயிருவான். நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். அடைந்தால் ரெட் ரோஸ், இல்லையே பிளட் ரோஸ். மதுரையில் மாபெரும் பொதுக்கூட்டம். கடல் இல்லாத ஊரில் மக்கள் கடலென அலைமோதினர். காப்பி ஊத்துறதுக்கு ஒரு ஆளு, பேப்பர் காட்டுறதுக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். ரோஸ் 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 ரெட் ரோஸ். யார் மேன் என் பொண்ணு பேரை கூப்பிட்டு வர? வாட்மேன், உங்க முதலாளி குல்சாரை கூப்பிடு. என்ன பார்த்தா முதலாளி மாதிரி தெரியல? தெரியலே. ஏய், இது என்ன தெரியுமா? அத்தனையும் முத்துக்கள். அட போயா, என் வீட்டு வேலைக்கார கூட இதுதான் போட்டிருக்கா. ஏய், இது என்ன தெரியுமா? தங்க தொப்பி மேன். நான் தங்கத்தாலேயே சட்டை வச்சிருக்கேன். வேர்க்குதுன்னு வீட்டுல கலட்டி போட்டு வந்திருக்கேன். அடேங்கப்பா, அவ்வளவு பெரிய ஆளா? பார்த்தா தெரியலையே. பார்த்தா பசு, ரொம்ப ஆட்டுனா கொலையே விழுக்கும். ஆமா, நீ தமிழ் பேசுற, அது என்ன குல்சார் குல்சார்னு வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்ல, என் பேர் குலசேகரன் தான். குவைத்துல குல்சார் ஆயிட்டேன். ஹாய் ப்ளூ ஸ்கின். ஏய், பாப்பா பாப்பா பா. என் முன்னாடியே என் பொண்ணை சொல்ற யாரா நீ? யோ, இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு உங்க காதை என்ன செய்யடா? ரோஸ், என்ன பத்தி உங்க அப்பாட்ட சொல்லு. அப்பா, நான் சொன்னேன்ல ப்ளூ ஸ்கின் தான். அப்படியா? என்ன என்னங்க? மோப்பம் பிடிக்கிறான்? உங்க வீட்டுல மீன் குழம்பா? ஆமா. என்னது, பட்டம் சொம்பு திட்டாம போடுறது இல்ல? பாச கம்மியா இருக்குல்ல? ஐயோ, குழம்புல கரெக்டா சொல்றேன். உனக்கு சமைக்க தெரியுமா? யாரா நீ? என்ன தெரியலையா? தெரியாது. டேய், இவனை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? சோழ எஸ்டேட்ல சமையல்காரங்க. சமையல்காரனா? டேய் பாட்ஷா. ஐயோ, என் மூக்கு. அப்பா, அப்புறம் ஒண்ணு செய்யாதீங்க. அப்படியே பிடிச்சுக்க, நான் ஓடிடுறேன். ப்ளூ. நல்லா இருக்கு. இந்த டிவி ரேடியோ வந்ததுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் டிங்கு டாங்கு டிங்கு. டியூஷனுக்கு போக வேண்டாமா? நேரமாச்சு இல்ல? என் கண்ணுங்கல்ல, டியூஷனுக்கு போங்க போங்க. டிங்கு டாங்கு டிங். அவங்கள சொல்லிட்டு நீங்க ஆடுங்க. எனக்கு டியூஷன் கிடையாது, அதனால ஆடுறேன். அது இருக்கட்டும். ரெங்கசாமி ராஜாமணி இவங்க 2 பேரும் வந்ததும் பணத்தை கையில கொடுத்து செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிடு. அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்னது என்னாச்சு? நீ சொன்னது தானே, வயிறு முக்குச்சு தானே, ஞாபகம் இருக்கு. இன்னும் 2 நாள்ல வீடு தேடி ஓடி வரும். நிஜமாவா? என்ன வைரம் ஜொலிக்கிறது தெரியுதா? இல்லைங்க, உங்க தம்பியோட வைராக்கியம் நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற கவிதையா கேக்குதுங்க. அவன் சாதாரண கவிதை எழுதுறான், அதிசய கவிதை எழுதுறான். அதுதான் சம்பளத்துக்கு மேலேயே பணத்தை அனுப்புறான். ஓவர் டைம் பாக்குறானா, பார்ட் டைம் பாக்குறானா, ஒண்ணுமே புரியலையே. எப்படியோ இது நம்முடைய குட் டைம். நான் தான் ஸ்ரீகாந்த் பேசுறேன். ஹாய், how are you? ஷேமம் விசாரிக்கிற அளவுக்கு சந்திச்சு நாளாகுது. எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அது போட்டோம். உன் ஃப்ரெண்டு லில்லி கூடி கை விரிச்சு வானத்தை பார்த்து கிடக்குறான். ஸ்ரீகாந்த், நீ என்ன சொல்ற? பிட்டிகள் சூசைட் பண்ணிட்டாளா? எங்க? கில்லர் ராக். என்னடா லில்லி செத்துட்டான உடனே பதறி போய் ஓடி வரியா? அப்ப லில்லி? உன்னை வரவழைக்கத்தான் இந்த வேலை. You idiot. ஆமா, இப்பெல்லாம் நம்ம ஆசிரமத்து பக்கமே வரது இல்லையே, ஏன்? எனக்கு பிடிக்கல, நான் வரல. ஐயோ, எனக்கு பிடிச்சிருக்க. ஸ்ரீகாந்த், இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்கிட்ட தான் வச்சுக்க முடியும். மைண்ட் சொன்னா கேளு ப்ளீஸ். அடடே, சூரப்புலி. போடா சுண்டலி, வராதா? ஏய்,
For more updates, like, comment, subscribe to our channel.